ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேருக்கு தேவையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹெர்பல் ஷாம்பு தான் வந்து பார்க்க போறோம். நீங்க எந்த வகையான ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஷாம்பு கூட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காது. நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும் போதுமே பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹேர் ஃபால் கூட இல்லாம ஸ்டாப் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஷாம்பு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பொருட்கள் மட்டும்தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா, இன்னொன்று வந்து கருவேப்பிலை. இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி எது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கொத்து அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 இனுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா போதும். இப்போ கருவேப்பிலையை வந்து நம்ம துருவி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இதில் சேர்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆலிவேரா தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து டைரெக்டாக இருக்கக்கூடிய ஆலிவேரா யூஸ் பண்ணுறேன். ஹேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக, அதாவது நம்ம செடியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கடைகளில் கிடைக்கிறத டைரெக்டாக ஹேருக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஆலிவேராவை செடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் பக்கம் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா கட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஜெல் மாதிரி வரும். அது நம்ம கை கால்களில் பட்டுச்சு அப்படின்னா அரிக்கும், அலர்ஜி மாதிரி ஆயிரும். ரெண்டாவது அது நம்ம எதுக்கும் அப்ளை பண்ணவும் கூடாது. ஸோ அந்த ஜெல் வந்து ரிமூவ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாகும். அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடு இருக்கக்கூடிய முள்ளையும் கட் பண்ணிவிட்டு ஆலிவேரா தோல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தோல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. முள்ளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஆலிவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் கூடுதலாக நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஹேர் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் வந்து கூட்ட குறைச்ச வந்து பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் வாட்டர் கூட வந்து சேர்க்கலாம். நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அரிசியை வடித்த தண்ணின்னு சொல்லுவோம், கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம், அந்த தண்ணி கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். இதை நம்ம இப்போ வடிகட்டி தான் நம்ம ஹேருக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இது கூட அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறதுனாலும் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஷாம்பு தலையில் சேர்க்கும் போது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை பச்சையாக அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் கிடைக்கும். அதாவது அதோட சத்துக்கள் அந்த வாட்டரில் இருக்கிறது அது கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் மெயினான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன ஷாம்புனாலும் பயன்படுத்துங்க, இதுதான் அதுதான் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை ஒரு டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்குவீங்களோ அதை வந்து இதில் சேர்த்துருங்க. நான் வந்து எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி நான் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ நான் கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது இந்த ஷிக் ஷாம்பு தான். ஷிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நைல் ஷாம்பில் வந்து செம்பருத்தி ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஷாம்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நுரத்தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஆலிவேரா தான் காரணம். ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர் பச்சை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கலருக்கு வந்திருக்கு. ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம ஹேரில் வந்து எப்படி தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்படி ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். இதுக்காக பெருசாக எதுவும் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஹேரில் இப்போது ஆயில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதோடய வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஹேரில் ஆயில் இருக்கும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரே அதுதான். ஆயில் இல்லாமல் ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகும். இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹேர் ஃபால் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்காது. அதே மாதிரி நம்ம சீப்பு வச்சு சீவும் போது சிக்கு உடைக்கும் போதெல்லாம் நிறைய முடி வந்து பார்த்திங்கன்னா போகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இப்போது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷைன் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் நம்ம சேர்த்துருந்த இந்த ஆலிவேரா தான்.
அந்த ஜெல் நம்ம தலையில் படும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஒரு சில ஷாம்பில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட முடியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்கிரும். அந்த ட்ரைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு 1 வீக்குக்கு இந்த மாதிரி ஷாம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.